comparison of ratios. Two ratios A is to B and C is to B can be compared in the following manner. So, three ways la வந்து இந்த proportion வந்து compare பண்ணலாம். So, A is to B proportional to C is to D. So, எப்போ proportional அப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட two ratiosமே ஈக்குவலாக இருக்கும்போது proportional சொல்லுவோம். ஸோ இங்கே A is to B equals C is to D அப்படின்னும் போது இது proportional நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 4 terms இருக்கு. First and the fourth term it is called extreme terms. Second and third term which are called means or middle terms. So first condition பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி two ratios கொடுத்துட்டு greater lesser அந்த மாதிரி கேட்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா A is to B can be written as எல்லாருமே தெரியும் A by B ஃபார்மட்ல எழுதலாம். C is to D வந்து can be written as C by D ன்னு எழுதலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். A into D பண்ணுறீங்க B into C பண்ணுறீங்க அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டராக இருக்கும்போது இந்த ரேஷியோ கிரேட்டர்னு வந்து சொல்லிடுவீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் லெஸராக இருக்கும்போது லெஸர்னு வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த A by B, C by D இருக்கு பாருங்க இது ரெண்டையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் which is greater 4:5 கொடுத்துருக்காங்க or 7:9. So 4:5 can be written as 4/5. 7:9 வந்து can be written as 7/9. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம சொல்லிடணும். ஸோ எதை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நியூமரேட்டர் and இதோட டினாமினேட்டர் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இதோட டினாமினேட்டர் இதோட நியூமரேட்டர் இந்த பார்ட்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4 into 9 ஸோ 4 into 9 தென் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 into 5 இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 9 into 4 is 36 7 5s are 35. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 36 தான் வந்து கிரேட்டர் than 35. ஸோ இதுதான் வந்து கிரேட்டர். ஸோ 36 அப்படின்னும் போது எந்த இது வந்து ரேஷியோ நம்ம எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 4/5 எழுதணும். ஸோ 4/5 is greater than 7/9. பட் நம்ம ரேஷியோஸ் தான் கம்பேர் பண்ணோம் 4:5 7:9. ஸோ இந்த 4/5 எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து 4:5. ஸோ 4:5 greater than 7:9. ஸோ A is to B இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும்போது நீங்கள் A by B இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கிரேட்டராக இருந்ததுன்னா இந்த ரேஷியோ வந்து கிரேட்டர் than இந்த ரேஷியோன்னு எழுதலாம். லெஸராக இருக்கும்போது லெஸர்னு ஆன்சர் பண்ணணும். ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்குவல் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். So two ratios A is to B and C is to D can be compared in the following manner பார்த்தோம். ஸோ இந்த டூ ரேஷியோஸ்மே கிரேட்டர் அப்படின்னும் போது பாருங்கள் ஜஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா AD இது வந்து கிரேட்டர் than CDயாக இருக்கும்போது இந்த ரேஷியோ கிரேட்டர் than நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ லெஸராக இருக்கும்போது இது லெஸர்னு ஆன்சர் பண்ணுவோம். ஈக்குவலாக இருக்கும்போது இது ஈக்குவல் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸையும் மீன்ஸ் மிடில் டேர்ம்ஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வெரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.